Section number 2 is leader. ஒரு பெரிய கைத்தட்டலோட can we hear it for leader? Before that, மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணனுடைய இரண்டாவது திரைப்படத்தினுடைய பெயர் வெளியீட்டிற்கு வருகின்றிருக்கின்ற திரைப்படத்தை உருவாக்கியிருக்கின்ற இயக்குநர்கள், மரியாதைக்குரிய டைரக்டர், அதனுடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும், வருகின்ற ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணன் என்பவர் இந்த நாடறிந்தவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய தகப்பனார் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் வெற்றி பெறுவது உண்டு, சில பிள்ளைகள் தோற்று போவது உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்திலே ஒரு சிறந்த விற்பனையாளர்கள் என்று சொன்னால் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் உழைத்து உத்தவராக இருந்து சாதித்துக் கொண்டிருப்பவர் தான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள். இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம். முதல் திரைப்படமும் நீங்களாம் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கிறேன். மிக அருமையான, அது ஒரு வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுத்திட முடியாது. வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில், மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பது திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நல்ல உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த திரைப்பட பெயர் விழாவிலே எங்களையும் அழைத்து மேடையிலே எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டிக்கடை நடத்துகின்ற சாமானிய வணிகனையும் கௌரவப்படுத்திய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வணிகனும் தான் வாழ்வாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும். நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்னிடத்தில் பேசியது கிடையாது. இந்த ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனிகள், இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கீங்க கேட்பாங்க. அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு துறை சட்டமாக இருக்கட்டும், சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் அவர்கள். ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பேர் மீடியா எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணனுடைய பெயர் கொடிகட்டி பறக்கும் என்பதில் உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்தி, லட்ச வணிக குடும்பம் சார்பாக வாழ்த்தி, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாற வாழ்த்தி, படம் வெற்றி பெறும் என்பதை எல்லாவல்ல இறைவனை நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.